நினைத்து பார்க்கிறேன், கடந்து வந்த பாதைகளை தியானிக்கிறேன். தயவை திரும்பி பார்க்கிறேன், துவங்கின காலங்களை புரிந்து கொள்கிறேன். அன்பை துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்திச் செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்திச் செல்பவர். தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர், தலைகுனியாமல் என்னை உயர்த்தினீர். தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர், தலைகுனியாமல் என்னை உயர்த்தினீர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்திச் செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்திச் செல்பவர். ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசீர் எனக்கு தந்தீரே. ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசீர் எனக்கு தந்தீரே. குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர், கிருபை அளவில்லாமல் பொழிந்தினீர். குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர். இயேசுவே, உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்தினீர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்திச் செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்திச் செல்பவர். இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே,
சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்திச் செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்திச் செல்பவர்.
வைத்தார். பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே வேளைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே வேளைக்காகவே. என்னை உயர்த்தி வைத்தீரே, புது பாடல் என்னாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு
நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் தந்தேன். எல்லா நேருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. என் இதயம் நன்றி பாடுதே. ஒவ்வொரு நாளும் அதிசயம் என் வாழ்வில் மலருதே. காணாத ஆசீர்வாதம் என்னை வந்து சேருதே. இன்று நெஞ்சம் மலர்கையில் வாழ்க்கை அழகாய் தெரிகிறதே. என் இதயம் நன்றி பாடுதே. என் ஆன்மா நன்றி பாடுதே. மெதுவாய் மலரும் வரங்களுக்கே அன்போடு நன்றி சொல்கிறதே. காலை ஒளிக்கு நன்றி, புதிய நாளுக்கு நன்றி, மென்மை தரும் தென்றலுக்கு நன்றி, என்னை தாங்கும் பூமிக்கு நன்றி. என் இதயம் நன்றி பாடுதே. ஒவ்வொரு வரமும் நன்றி பாடுதே. காணாத அருளுக்கு நன்றி, காத்த கரங்களுக்கு நன்றி, திறக்கும் கதவுக்கு நன்றி, வரும் வாய்ப்புக்கு நன்றி. ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டும் ஒளிக்கு நன்றி, என்னை தாங்கும் அன்புக்கு நன்றி, என்னை உயர்த்தும் சக்திக்கு நன்றி. என் இதயம் நன்றி பாடுதே. அதிசயம் தினமும் மலருதே. அமைதி என்னுள் வாழுதே. வலிமை என்னுள் விழுக்குதே. நம்பிக்கை பூவாய் மலருதே. மகிழ்ச்சி நதியாய் பெருகுதே. கனவுகள் உயிர் பெறுதே. பாதைகள் திறந்து விடுதே. என் இதயம் நன்றி பாடுதே. என் வாழ்வு நன்றி பாடுதே. ஒவ்வொரு நாளும் அற்புதமே, ஒவ்வொரு நொடியும் வரமே. சிறு சிறு சந்தோஷங்கள் பெருமகிழ்வாய் மாறுதே. சொல்லாத ஆசீர்வாதங்கள் அமைதி
சேருதே. என் இதயம் நன்றி பாடுதே. என் ஆன்மா நன்றி பாடுதே. வாழ்க்கை எனக்காய் மலருதே. அருள் என்னை சுற்றி நிற்குதே. இன்னும் பல அதிசயங்கள்
கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாப்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீ உண்டு. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீ உண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடி அடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடி அடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கம் இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கம் இல்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை.
சூழ்ந்த போதும் வாக்குகள் தந்து தேற்றி நின்றீர், கூடவே இருந்து வழி நடத்தினீரே. நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோம். தந்த ஜீவனுக்காய் நன்றி சொல்லுவோம். விடுதலை தந்த தெய்வமே, உமது அன்பில் மகிழ்வோம். உயர்த்துவோம், உயர்த்துவோம், உலகறிய உம்மை உயர்த்துவோம். நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோம். உமக்கல்லவோ நாங்கள் சொந்தமானோம். என்னது இங்க பாருங்களா, என்னது இது, என்ன கலர் இது? காணாமல் போன ஆடு நானே, தேடி வந்து மீட்டுக் கொண்டீரே. குருடனாய் இருந்தேன், கண்கள் திறந்தீர். என் பாதைகள் தோறும் கூடவே வந்தீர். இருண்ட இரவில் கீதமானி, உயர்ந்த மலையை
கடவுள் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வசனங்கள் 10 முதல் 13 முடிய. எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்துக் கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த போர் வீரரைப் போல என்னோடு இருக்கிறார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விடுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்பட மாட்டாது. படைகளின் ஆண்டவரின் நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீரே என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
நற்கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரை நம்பிக்கை வைப்பவர்களுக்கு 70 ஆண்டுகள், சக்தி வாய்ந்தவர்களுக்கு 80 ஆண்டுகள். இது திருப்பாடல் சொல்வது. இது இரண்டும் இணையும் போது எப்படி 90ஆக மாறுகிறது என்பதை இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்த நம்ம சக்தியோடு வாழ்ந்தவர்கள். ஆகவே இன்றும் இணைந்து இந்த 90 7 பேரில் படித்தவர்கள் மட்டும் குடும்பத்தில் இல்லையா, அம்மா, சித்திகள், மாமா எல்லாவற்றிலும் 7 பேரில் இவங்க மட்டும்தான் படித்தவங்க. எல்லாரும் சேர்ந்து உழைத்து இவளை படிக்க வைத்தாங்க. அம்மாவும் சரி, அம்மா தான் தலைச்சம் இல்லையா, மாமா இல்லை, அப்புறம் அம்மா, எங்கள் அம்மா, அப்புறம் எல்லாரும். ஆனால் ஒருவரையாவது படிக்க வைக்க வேண்டும் என்று அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டம். ஆனால் எல்லாரும் உழைத்து நிலத்தில் வேலை செய்து இவரை படிக்க வைத்தார். அதனுடைய விளைவு எவ்வாறு 8 பிள்ளைகள் வேற லெவலில் இருக்கிறது நம்ம பார்க்கணும். கரெக்டா? அதெல்லாம் சொன்னேன். சில்வம் மட்டும் நம்ம வீட்டை இன்னைக்கு இல்லை, படிச்சுதானங்க இல்லை. 8 பிள்ளைகளும் எவ்வாறு படிக்க வைத்தார்கள், எவ்வாறு வாழ்க்கையில உயர்த்தினார்கள். இந்த 8 பிள்ளைகள் உயர்ந்தாலும் அவருடைய பிள்ளைகள் எவ்வாறு வேற பிள்ளைகள் எந்த லெவலில் இருக்காங்க இன்னைக்கு. ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற நாள். தாவூர் அழகாக சொல்லுவார், ஒவ்வொரு பிறப்பும் கடவுள் இந்த உலகின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கின்றார் என்பதை காட்டுகிறார். ஒவ்வொரு பிறப்பும். அப்ப நம்ம அம்மா பாட்டியுடைய வயிற்றுல உருவான அந்த நேரத்துல அது கடவுளுடைய அழைப்பு. எல்லாம் பெற்றோர் நிறையா இருக்கீங்க, பிள்ளைகளை பெற்றெடுப்பவர்கள். இது நம்முடைய மனித உணர்வினாலே வருகின்ற பிள்ளைகள் அல்ல, நாம் கடவுளுடைய விருப்பத்தினாலே, கடவுளுடைய அருளினாலே நாம் ஒவ்வொருவரும் தாயின் வயிற்றை பதிவாக கிடைக்கும். அப்ப அம்மாவும் 90 ஆண்டுகளுக்கு 91 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாட்டியுடைய வயிற்றிலே உருவானது கடவுளுடைய திருவிழம். இந்த உலகின் மேலே, குடும்பத்தின் மேலே கடவுள் வைத்திருந்த நம்பிக்கை, தாத்தா பாட்டி மேல வைத்திருந்த நம்பிக்கை. இந்த குழந்தைய இந்த குடும்பங்களை கொடுத்தா இவங்களை படிக்க வச்சு உயர்த்தி இவர்களுக்கு பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கொடுத்து உலகிலே வளர்ச்சியை கொடுப்பார் என்று கடவுளுடைய நம்பிக்கையினுடைய அடையாளம் தான் அவருடைய பிறப்பு. ஆகவே இன்று நாம் நன்றி கூறுகின்ற இந்த அருமையான நாள், ஆண்டுடைய பிரசன்னம், நம்பிக்கை நம்முடைய குடும்பத்தில் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் உணர்கின்ற இந்த நேரம். எல்லாரும் இருக்க முடியல, ஒரு சிலர் இல்லை. ஓகே, அதுக்கு மேலேயும் சில அம்மாவும் வரணும் விருப்பப்பட்டாங்க, முடியல. லூயிஸ் வரணும்னு நினைச்சா முடியல, யூஜின் வரணும்னு நினைச்சா முடியல. அதே போல சில்வாவில் இருந்து மற்ற ஒரு சிலர் இல்லை, எல்லாரும். ஓகே, இன்னும் குடும்பம் எவ்வாறு இணைந்து இருக்கிறதுன்னு அம்மாட்ட ரொம்ப நான் ஆர்வத்தோடு, ஆசையோடு, நன்றியோடு, ஆச்சரியமாக பார்ப்பதும் என்ன அப்படின்னா, அந்த 8 பிள்ளைகளை எப்படி ஒன்றாக இணைத்து வைத்திருக்கின்றார்கள். இன்னைக்கு சில்வா வேலையாக அங்கே இருக்கலாம், இல்லைன்னா எல்லாரும் எல்லா குடும்பம் முடியல என்று எங்களுக்கு தெரியும், ராஜ்குமாருக்கு தெரியும். ஏன்னா அங்கே 1008 குடும்பங்களை பார்க்கின்றோம். சகோதரர்கள் இணைவது, பேர பிள்ளைகள் இணைவது எல்லாரும் அவ்வளோ ஒரு சாதாரணமான விஷயம். போராட்டங்கள் உண்டு, மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. ஆனால் இந்த அம்மாவுடைய குடும்பம், சித்தியுடைய குடும்பம் இன்னும் இணைந்து இருக்கின்றதை பார்க்கிறோம். போராட்டத்தில் எரேமியா ஆகமத்தில் நாம் இன்று படித்தது அருமையாக என்னுடைய வாழ்க்கையில நாம் உணர்கின்றோம். அதுதான் ஆண்டவரை வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும். எதிரிகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து நம்மை காப்பாற்றி எவ்வாறு ஆண்டவர் வளர்த்தார். அம்மாவுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் பிள்ளைகள் யாராவதுக்கும் தெரியும், 8 பிள்ளைகளுக்கும் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க என்பது, என்னென்ன போராட்டங்கள் இருந்தது என்பது அம்மாவோடு வளர்ந்தவரை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப பாசமாக நம்ம போன 2 இடம் 3 இடமே
சைக்கிள் எடுத்து ஓடி வருவேன். முட்டை ரசிக்கும், முட்டை ஆகும், அதெல்லாம் அம்மா ஸ்பெஷலாக போட்டு கொடுப்பாங்க எனக்கு. அது கரெக்டா ஸ்பெஷலாக சைக்கிள் எடுத்து ஓடி வரும் கல்லிலிருந்து கேட்டு விளம்பிட்டேன். ஓகே, எப்படி ஆனாலும் வீட்டுக்கு வரும்போது கோடிகள் வரும்போது விருதாக இருக்கும் பொழுதும் அம்மாவை பார்க்க வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும். பாசமான ஒரு குடும்பத்தோடு இணைந்த என்னுடைய வாழ்க்கை. ஆகவே ஆனால் எவ்வளோ போராட்டத்தோடு ஒரு வாழ்ந்தார்கள். ஒரு சில குடும்பத்தில் நாமளாக நடக்கிற போராட்டங்கள், அப்புறம் பொருளாதார பிரச்சனையும் மற்ற. ஓகே, ஆனால் 8 பிள்ளைகள் எப்படி உயர்த்தினார்கள் என்பது இந்த பிள்ளைகளை தான் கஷ்டப்பட்டு படிப்பு வச்சாங்க. அதனால இப்போ அவங்களுடைய படிப்பினால இப்படி பேர பிள்ளைகள், அப்புறம் அவங்களுடைய பிள்ளைகள். ஓகே, ஆகவே கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற இந்த அருமையான நேரம். நற்செய்தி வாசகத்திலும் அருமையாக படிக்க கேட்கிறோம். மத்திய நற்செய்தி 10வது அதிகாரம் 30வது இறைவார்த்தை அழகா சொல்லுது. அம்மா முடியலப்பா, முறை எனக்கு பொறாமையா இருக்கும், என் முடியே போச்சு பாருங்க. நான் 67 தான், அம்மா 90 இன்னும் முடியுது. சரியா? ஒவ்வொரு முடியையும் அவர் எண்ணி வைத்திருக்கின்றார். அவருடைய ஒவ்வொரு அடியையும் கடவுள் எண்ணி வைத்திருக்கின்றார். எவ்வாறு அவளை காப்பாற்றினார், ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அடியும். ஓகே, ஆகவே ஒவ்வொரு முடியும் கடவுள் எண்ணி வைத்திருக்கின்றார். ஆகவே நன்றியோடு என்று பார்க்கின்றோம். நாமும் அவரோடு இணைந்து ஒரு குடும்பமாக இந்த குடும்பத்தில் நம்மை இணைத்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்கின்ற இந்த அருமையான நேரம். சாதாரணமான விஷயம் அல்ல. ஆகவே கடவுள் வலது கரத்தை கொடுத்து வழி நடத்தினார். எசையா 41 10வது இறைவார்த்தை, உங்களுடைய காலை நகர்த்தவும் சக்தி அளித்தார். ஆகவே இந்த நன்றியோடு நாம் அனைவரும் குடும்பமாக இணைகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டியது, நம் குடும்பத்திலே தலைச்சின்ன இடத்துல இருக்கிறவங்க, அடுத்தது நல்லபாடி அம்மா, ஆகவே இவங்க தான் நம்ம வீட்டில் தெரியும் நினைக்கிறேன். அப்போ இவர்களுடைய பார்வையிலே நாம் எவ்வாறு போக வேண்டும், முக்கியமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா குடும்பங்களும். ஓகே, எல்லா பேர பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், வளர்கின்ற பிள்ளைகள். ஓகே, எப்படி ஒரு தாயாக, ஆசிரியராக, ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரியாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அருமையாக அவர் காட்டினார். 90 ஆண்டுகள். ஓகே, கடைசி எத்தனை வருஷம் வந்து கொஞ்சம் 10 வருஷம் இருக்குது. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 80 இயர்ஸ் வந்து ஆக்டிவ் அலைவ். ஓகே, நமக்கு எல்லோரும் வழிநடத்தும். அது நம்ம எல்லோருக்கும் ஒரு முன்னோடி. உங்களுக்கும் எனக்கும் நாம் சமுதாயத்தில் எப்படி அதற்கான குடும்பங்களை வழிநடத்த வேண்டும். கடவுள் நம்பிக்கை, கடினமான உழைப்பு இரண்டும் இணைகின்ற நேரத்தில் நம்முடைய வளர்ச்சி. ஆகவே அம்மாவுக்காக நாம் நன்றி கூறுகின்றோம், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டு எத்தனை வருஷம் கொடுக்கிறாரோ அவர்கள் நல்ல உடல்நலத்தோடு, முக்கியமாக சாந்திமாக போல எங்களுக்கு தனிப்பட்ட இடத்தில் நன்றி சொல்ல வேண்டும். உடனே இருந்து அருமையாக வளர்த்து கொண்டிருக்கிறார். நம்ம கஸ்தூரி குடும்பம் முன்னாடியே இருந்துட்டு அவரை விட்டு மாட்டியிலே வந்துட்டு அனைவரும் அடிக்கடி அந்த உறவிலே அவர்களை சென்று கவனிப்பது, அப்புறம் நம்முடைய கணிதம் எல்லா பக்கத்தில் இருக்கிறவர்களால் எப்படி அவரை காப்பாற்றிக்கொள்ள. ஆகவே நன்றி சொல்வோம். அவர்களைப் போல நம்முடைய குடும்பத்திலே கடவுள் நம்பிக்கை மையமாக இருக்க வேண்டும், கடினமான உழைப்பும் மையமாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் மேலே உயிரை வைத்திருக்க வேண்டும். சமுதாயத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி படிப்பிலும் வேலையிலும் அவருடைய மதிப்பீடுகளிலும் அவர்களை வளர்த்த வேண்டும் என்பதை நம்ம அம்மாவிடமிருந்து கற்றுக்கொண்டு ஆண்டுடைய அவர்களை இந்த திருஅவையை வழிநடத்தும் குருக்களை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் அனைவரையும் உமது தூய ஆவியின் கொடைகளால் இறங்கி உமது ஆசிரை வழங்குவீராக. மேலும் திரு அவை உமது அன்பின் சாட்சியாகவும் உலகின் அமைதியையும் ஒளியையும் பரப்பும் கருவியாகவும் திகழ அருள் புரியுமாறு ஏதாவது நன்றாகிறோம். திருமதி அமலோத்பாம் அவர்களுக்காக முதிர் வயதிலும் அவர்கள் கை தருவார்கள், என்றும் பசுமையோடும் புத்துணர்ச்சியோடும் இருப்பார்கள். திருப்பாடல்கள் 92:14. வாழ்வு நூற்றாகிய இறைவா, இன்று தனது 90வது பிறந்த நாளை கொண்டாடும் மகள் திருமதி அமலோத்பம் அவர்களுக்காக உமது நன்றி செலுத்துகின்றோம். கடந்த 90 ஆண்டுகளாக நீர் அவர்களுக்கு அளித்த உடல் நலம், மன அமைதி,
மற்றும் அனைத்து நன்மைகளுக்காகவும் உண்மை போற்றுகிறோம். தகப்பனே, உமது பலத்தால் இன்றையை நிரப்பி வருவதற்காக நன்றி. உமது வலிமையுள்ள தொடர்ந்து வழிநடத்த வேண்டி விரைவா உண்மை மன்றாடுகிறோம். குடும்ப ஆசீர்வாதம் நன்றி மற்றும் எதிர்கால நலனுக்காக ஆண்டவர் தந்துவோர் எவரோ அவர் ஆசை பெறுவார். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பார். திருப்பாடல் 128. நன்மையின் நாயகனை இறைவா, திருமதி அமலோற்பம் அவர்களின் மகன்கள், மருமகன்கள், மருமகன்கள், பேரப்பிள்ளைகள், கொள்ளு பேரப்பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தில் அனைவருக்கும் நீ செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். இக்குடும்பத்தில் எப்பொழுதும் உமது அமைதியும் ஒற்றுமையும் அன்பும் நிலைத்திருக்க செய்தவர். இவர்களின் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் சந்தித்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் வெற்றியும் உமது மாறாத ஆசையையும் கொடுக்கிறாக. மேலும் எம்மோடு இணைந்து உமக்கு நன்றி கூறும் குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களின் நல வாழ்வுக்காக விரைவாக என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் மடிந்தாலும் வாழ்வார். யோவான் 11:27. அன்பு பணியாளர் அவர்களை உமது கரத்தில் ஒப்படைக்கிறார். அவர்களுக்கு தேவையான நல்ல உடல்நலத்தையும் ஆன்மீக வல்லமையை தந்தரும். அவர்கள் செய்யும் அனைத்து பணிகளையும் ஆசிரியத்து ஒரு வார்த்தையை மக்களுக்கு பின்போடு அறிவிக்கும் உண்மை தாசனாக அவர்களை என்றும் காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் திருமண் உணர்ந்தனவாக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டதிடம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிக இவ்வுலகில் சுகம் இல்லையே, தொல்லை மிக
ஜொலிக்கிறாங்க எனக்கு ஏற்கனவே புடவையிலே ஒரு ஜொலிப்பு பொன்னாடி ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதி அருள்வாராக. எல்லாம் நல்ல தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. என்ன மாதிரி பேச மாட்டான், என்னோட அதிகமாக பேசுவான். நன்றி. இந்த அம்மாவுடைய 90ஆம் பிறந்தநாள் பல குழப்பத்தை தான் உடம்பு கொஞ்சம் முடியாமல் இருந்ததால் வைக்கலாமா எப்படி நடத்தலாம் அப்படின்னு ஒரு குழப்பத்தை இருந்தோம். இருந்தாலும் இந்த நாள் மிகவும் சிறப்பாக நடந்ததற்கு முக்கிய காரணம் உங்களுடைய வருகை, அம்மாவுடைய உடல் நலம். இதுதான் என்னுடைய அம்மா எப்படி கலை மகளோ அது மாதிரி கலை மகனும் மாமியார். அண்ணனுக்கு அவருடைய கடமை அது. எல்லா குடும்பத்திலையும் அந்த நிகழ்வுகள் அவர் தலைமை அவருடைய உற்சாகத்தை நம்ம நடத்திருக்கிறோம். அந்த வயசுல அவரோட உற்சாகமாக வெளிநாட்டு போயிட்டு அந்த மிஷினரி ஃபீலோடு இருக்கிறது நம்முடைய பெருமை. நம்ம குடும்பத்தவருடைய பெருமையை உலகம் சென்று நிலைநாட்டி விடுவோம். நம்முடைய அண்ணா நன்றிக்கலாம். உறவினர்கள் கூப்பிட ஆரம்பித்தா நான் வந்தாது. இந்த ட்ராபேக்கால எங்களால் பெரிய ஆசிரியர் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு அம்மா கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம் அப்படின்ட்டு பெரும்பாலும் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் உங்கள் அனைவரையும் நம்முடைய குடும்பம் எல்லாம் சொல்கிறோம். அம்மா கொடுத்தது குடும்பம் வந்திருக்காங்க. முக்கியமாக வெளியில் உங்களுக்கு பெருந்தலைவர் எல்லா என்னுடைய குடும்ப அவர்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் காட்டுறது வீழ்ச்சி இந்த நிகழ்வுகளை நீங்கள் பயன்படுத்தி நிகழ்வு இதனால் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், எங்கள் குடும்பத்துக்கு நன்றி சொல்லணும். என்ன சொன்ன மாதிரி 8 பேர் 8ன்றது பெரிய நம்பர். ஒரு 18 முடிச்சுன்னா உங்களுக்கு அந்த பிக்சரை சொல்லிடுவேன். நங்காத்தூர்ன்றது இவங்க பிறந்த ஊர் வேலைந்தாங்க. நாங்கள் வளர்ந்த ஊர் இவங்க கட்டி கொடுத்த ஊர் நங்காத்தூர். நங்காத்தூர்ன்றது ஒரு குக் கிராமம். குக் கிராமம்னா சமையல் இருக்கிறது. குக்கு ரொம்ப குக்கு முக்கியமான அது அப்ரோச் எல்லாமே மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர். ஸோ இது ரொம்ப இன்டீரியர் ஊர். அந்த ஊரில் குடும்பம் நடத்தி 8 பிள்ளைகளை பெற்று 2 பேரும் வாதியார். இவங்களும் வாதியார், அப்பாவும் வாதியார். அவங்களுடைய ஸ்கூல் எப்போவுமே 4-5 கிலோமீட்டர் தூரமாக தான் இருக்குது. தப்பூர் நகர் அந்த மாதிரி இருக்குது. அந்த காலையில் எழுந்திரிச்சு அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி 8 பேரையும் செட்டில் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க போகணும். டீடியஸ் ஜாப். ஆனால் உங்கள்கிட்ட நான் முக்கியமான ஒரு குணம் நான் பார்க்குறேன் அம்மாவுடைய குணம், அந்த கடின உழைப்பு. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தரையெல்லாம் இருக்காது. தரையெல்லாம் மண் இது போட்டு தான் அந்த மணி போட்டு இது போட்டோம். அது வாரம் ஒரு தடவை பண்ணணும்னா நல்லா இருக்குது. வாரம் ஒரு தடவை ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே பண்ணுவாங்க. வீடை பெருக்குவாங்க, வெளியே பெருக்குவாங்க, சாமான் பெருக்குவாங்க, சமைப்பாங்க, ஸ்கூலுக்கும் போவாங்க. ஸோ அந்த கடின உழைப்பு எங்களால் பார்க்குறீங்க. எல்லாரும் அவங்க வீட்டில் ஷேர் பண்ணுறது காரணம் நம்மளுடைய அந்த இன்ஸ்பிரேஷனாக இன்றைக்கே எங்களை எல்லா இடத்துலையும் ஹார்ட் ஒர்க். ரெண்டாவது சொன்னால் கண்டிப்பாக பார்த்தா அப்படி இருக்கிறாங்க. இவங்கள மாதிரி பெரம்பு சொன்னார் சாமியார். பெரம்புனா பெரம்பு, இவங்க பெரம்பு யாரும் பார்க்க முடியாது. அடிதான் அடி, அப்படி அடி எல்லாருமே அடி வாங்கிக்கிறாங்க. அதிகமாக அடி வாங்க சாப்பிட்டு பார்க்க மாட்டாங்க. அவங்க சுத்தம் அடின்றது கண்டிப்பாக ரொம்ப அவங்க வீட்டுக்காரையும் கண்டிப்பாக தான் இருக்கணும். அது இன்னும் ஒரு சாப்பிட்டு. அதனால
அந்த கண்டிப்பு இருந்ததுன்னா அந்த கிராமத்தில் வந்து 2 பேரும் வந்து வளர்த்து எல்லாரும் வெளியே அனுப்பி படிக்க வச்சு இந்த 2 பேரும் வந்து காரணம் அவங்களுடைய அந்த டெடிக்கேஷன், அந்த கடின உழைப்பு, கண்டிப்பு. அதே வந்து கராராக இருக்கும். இவ்வளோ மாதிரி கராராக இருக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்துலையும் கரார்னா எப்படின்னா வந்து ரொம்ப சிக்கனா வந்து என்ன சொல்கிறது, விஷயத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் பணம் செலவு பண்ணணும். அந்த கிறிஸ்மஸ் ட்ரெஸ் இருந்தால் கூட ஒரு பெரிய ஒரு போராட்டமாகவே இருக்குது. ஒரு கிறிஸ்மஸில் ட்ரெஸ் எடுக்கிறதுனா வந்து இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருவாங்க. யார் அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுருவாங்க. கடைசியில் 22ஆம் தேதியோ 21ஆம் தேதி தான் வந்து விழுப்புரத்துலேயே போகும் ட்ரெஸ் எடுக்கிறது. அதுலேயும் போயிட்டு பார்த்தா இவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டாங்க, அப்பா எடுத்துக்க மாட்டாங்க. பசங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு அதை பொண்ணு வந்து இவங்களே தைப்பாங்க. யார் அப்பா வந்து ஜென்ஸ் ட்ரெஸ் தைப்பாரு, அம்மா வந்து இவங்க ட்ரெஸ்லாம் தைச்சு 25ஆம் தேதி ராத்திரி 11:30 மணிக்கு தான் அந்த டைலரிங்கே முடியும். அதுக்கப்புறம் போட்டுக்கிட்டு மிட் நைட் தான் 24 அதனால அந்த காசு விஷயத்தை வந்து அவ்வளோ இதுவாக இருக்கும். அவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்க. அந்த சிக்கனமாக இருந்து பண்ணாங்க. அவங்களும் இது செஞ்சிக்க மாட்டாங்க. இது வரைக்கும் நான் அவங்களுக்கு செஞ்சுக்கிறது தான் நான் பார்த்ததே கிடையாது. இன்னும் அடுத்தது குடும்பத்தை வளர்க்குறாங்க. என்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா கோடிங்கிறது பார்த்தீங்கன்னா 25 ரூபா கொடுப்பாங்க செலவுக்கு 3 மாதத்துக்கு. அந்த 25 ரூபாயில 50 பைசா குறைஞ்சாலும் அது சாப்பிட்டு ஏறி விட மாட்டோம். முதல் ராத்திரி சாப்பாட்டில் உட்காந்து அவங்க 25 ரூபாய்க்கு கணக்கு கொடுத்துடணும். அந்த 1 ரூபா 50 பைசா குறைஞ்சா என்ன ஆச்சுன்னு கேட்டு அந்த கணக்கை வாங்கிட்டு தான் வந்து ஏற்றி விடுவோம். எங்கள் அம்மாவுக்கும் அதே இதுதான் ரொம்ப. ஆனால் வந்து இது வந்து தேவை, குடும்பம் வந்து தேவை. அது தான் வந்து நாங்கள் எல்லாம் வந்து உழைந்திருக்கோம். அவங்களும் வந்து இருந்திருக்காங்க. அப்பாவுக்கும் இவங்களுக்கும் உள்ள உறவு வந்து ரெண்டு பேருமே 2 குருவங்கள்லாம் 2 பேரும் ஸ்ட்ராங் கேரக்டர். இவங்க ஸ்ட்ராங் கேரக்டர், அப்பாவும் ஸ்ட்ராங் கேரக்டர். வழக்கமாக ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்க, அப்பா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை அம்மா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இவ்வளோ வந்து பேலன்ஸ் ஆகிடும். இவங்க 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர்னால வந்து எல்லாத்துலேயுமே வந்து கிளாஷ் அதிகமாக இருக்குது. ஒரு முடிவெடுக்கிறது சரி, ஒரு எதாவது அக்ரி பண்ணுறது சரி, 2 பேருக்குமே கிளாஷ் இருக்கும். பட் அதையும் மீறி வந்து 2 பேரும் வந்து அதே மாதிரி பிள்ளைங்க சரி இவங்க திருச்சிட்டாங்கன்னா அப்பாட்ட ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா வழக்கமாக குடும்பங்கள் என்ன நடக்குன்னா வந்து அப்பா என்ன சொல்கிறாரு, சார் விடு பரவாயில்ல அப்படின்னு. இங்கே எப்படி நடக்கணும் வந்து இவங்க ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அவர் வந்து என்ன ஆச்சு கேட்பாரு. இது மாதிரினா அவர் ஒன்று விட்டுட்டு போயிடும். அதனால் இங்கிலீஷில் ஒரு பிரேஸ் பண்ணுறது டபுள் வேல்யூ அப்படின்னு. அதனால் எங்களுக்கு 2 பக்கமும் அடிக்கும். அது ஒரு 2 பேரும் நல்லா வந்து அப்பா இதில் இருந்தாலும் வந்து இன்னொன்று சொல்ல வருவாங்க. கடவுள் இந்த ஃபேமிலி இந்த லைஃப்லாம் நான் பார்க்கும்போது அந்த கம்பீரம் இன்னொரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணுவோம். யார்கிட்டையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இது பண்ணிட்டு போயிட மாட்டாங்க. தன்னுடைய தரத்தையும் கலந்துக்க மாட்டாங்க. எங்கள் அப்பாவும் சரி அம்மாவும் சரி அந்த கம்பீரத்தை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிடுவோம். கெத்தை மெயின்டைன் பண்ணுறோம். கடவுளை நான் யோசிச்சது வந்து என்னுடைய லைஃப்லையும் சரி அம்மா லைஃப்பில் யோசிச்சு வந்து இப்போ நம்ம அப்பா யாரும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சு. 2002 அப்பா இறந்தாரு. ஸோ இந்த வருஷம் வந்து எங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு வருஷம். கடவுள் என்ன சொல்றாருன்னா நீதியை சரிக்கட்டுகிற தேவன்னு சொல்றாரு. நீதியை சரிக்கிட்டா கடவுள் வந்து ஜஸ்டாக தான் இருப்பாரு. நிறைய பேர் நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு மட்டும் தான் கஷ்டம், கடவுள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரு, என்ன கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லுவோம். இவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஈக்குவலாக வந்து இப்போ 25 வருஷம் இவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை கடவுள் கொடுத்துருக்காரு. நானே அதை தான் சொல்ல விரும்புகிறேன். எல்லா கஷ்டத்துலையும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து கடவுள் வந்து 100% நான் எல்லாருக்கும் சொல்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டம் இருக்குதுன்னா ஈக்குவலாக வந்து சந்தோஷமும் கொடுப்பாரு.
ஆனால் நம்ம சந்தோஷத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியறதில்ல, அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை ட்ராக் பண்ண முடியறதில்ல. காட் இஸ் ஜஸ்ட். அதனால் ஈக்குவலாக தான் அவர் கொடுப்பார். கஷ்டப்பட்டாலும் அது ஈக்குவலாக சந்தோஷமும் கொடுப்பார். அதனால் we have to learn to recognize and appreciate God for the good. At the same time அவர் கண்டிக்கிற தேவை. அவர் வந்து சொன்னார், நீங்கள் போகிற பாதை வந்து 2-3 நாள் பாதையாக இருந்தாலும் 2 நாள் பாதையாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட வர முடியும். போகிற வழி வந்து சுலபமாக இருந்ததுன்னா வேற எங்கேயும் தான் போய் முடியும் அப்படின்னு. அதனால் இந்த வர பாதை கஷ்டமான பாதையாக இருந்தாலும் போகிற இடம் வந்து உங்களுக்கு நல்ல ஆண்டவருடைய அது போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதுதான் என்னுடைய விசுவாசமும் கூட. நாங்கள் படிக்கும்போது நாங்களாம் படித்தது வந்து அம்மா கிட்ட அப்பா கிட்ட தான். அம்மா வந்து 1வது 2வது, அப்பா வந்து 3வது 4வது, ஹெட் மாஸ்டர் 5வது. எல்லா ஸ்கூல்லையும் அப்படி தான் இருந்தது. நான் தான் லீடராக இருக்கும். நான் படித்த வரைக்கும் நான் லீடராக தான். அக்கா 2 பேரும் போயிருந்தேன். எனக்கு டபுள் ப்ரொமோஷன் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, நான் லேட்டாக போனாங்கன்னா அப்பா அம்மா 2 கிளாஸும் ஒன்றா தான் இருக்கும். இவங்க லேட்டாக போனாங்கன்னா அவர் பார்த்துக்குவார், அவர் லேட்டாக வந்தாங்கன்னா இவங்க பார்த்துக்குவாங்க. சில டைம் என்ன ஆகும், நகரத்தூரில் கிளம்பும்போது இவங்க சமையல் அப்படி லேட்டாகிடும். கிளம்புனா சைக்கிளுக்கு போயிடும். நம்ப மாட்டீங்க, அந்த 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வந்து நடந்தே போகும். அவர் சைக்கிளில் போயிட்டார் ஸ்கூலுக்கு. இவங்க அந்த 3 கிலோமீட்டர் நடந்து ஸ்கூலுக்கு போயிட்டு போவோம். அந்த வயல் வழியாக போய் குறுக்கு வழியாக போகும். ஸோ அந்த டிட்டர்மினேஷன், அந்த ஹார்ட் ஒர்க்கு, அந்த அம்மாவுடைய கற்றுக்கிட்டது ஒரு ஸ்டேஜில் நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். இவங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து எங்களுக்கு அந்த இன்வாய்வ் ஆகிருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நாங்கள் இது மாதிரி அம்மா கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாம் வந்துருக்கீங்க, ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க. 3 நாள் இங்கே இருக்கிறாங்க அம்மா வெளியூரில் கூட இருக்கிறீங்க. சந்தோஷமாக இருக்கிறாங்க. பக்கத்தில் அவங்க முன்னுடைய காட்டுறாங்க. அவசரம்னா நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க அம்மா. அதனால் வெளியூர் மக்களுக்கும் கூட இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நன்றி சொல்கிறோம். பார்த்துக்கிற என்ட்ரி முக்கியமாக நான் ரெக்கக்னைஸ் பண்ணேன். என்ட்ரி அவனுடைய லைஃப் வந்து கொஞ்சம் அவனுடைய ப்ரீவியஸ் லைஃப்பும் சொல்கிறேன். அந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லிடுறேன். என்ட்ரி போகிறப்போ அவனுக்கு டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் சிக்காகிட்டான். சும்மா நைட்லாம் தூங்க மாட்டான். அந்த ஒரு 3-4 இயர்ஸ் வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதோ கொடுத்து ட்ரீட்மெண்ட் நைட்டு கூட கட்டிட்டு இருப்பான். கூட முடிச்சு தான் இருப்பான். நாங்களாம் தூங்கிடுவோம். அடுத்த நாள் வழக்கம் போல் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க ஸ்கூலில் நடத்துவாங்க. மறுபடியும் வந்து அதே ரொட்டீன். எத்தனை மாதம், கிட்டத்தட்ட 2-3 வருஷம் வந்து அந்த ப்ராசஸ் தூங்க மாட்டான். எப்படி சமாளிச்சாங்க இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நைட்டில் அவன் தூங்க முடியாது. திடீர்னு அவங்க ஒரு மாதிரி காம்ப்ளிகேஷன் நைட்டில் ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ ஊரில் வச்சு நாட்டு மந்திரம் வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அந்த 3 வருஷம் அவங்க வளர்த்தது இன்றைக்கும் எனக்கு ஒரு தடவை வந்து ஆண்டி இறந்துடான்னு சொல்லியே வந்து தூக்கிட்டு போயிடும். இந்த முட்டத்தூர் வந்தப்போ அவனுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு தெரியல. நாங்கள் வந்து முட்டத்தூர் படித்தோம். அவன் மண்டபத்துலேருந்து தூக்கிட்டு வராங்க. என்ட்ரிக்கு இதுவும் ஆகிடுச்சு அப்படின்னு தூக்கிட்டு வர. அப்புறம் நாங்கள் வந்து நடந்தே போகிறோம். நடந்தே வந்தாங்க. எங்கள் ஸ்கூலுக்கு வந்து முட்டத்தூர் ஸ்கூலுக்கு வந்துட்டு என்ட்ரிக்கு இதுவும் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தூக்கிட்டு போகிறோம். போயிட்டு நகாத்தூரில் போயிட்டு அந்த பாட்டி கிட்ட போயிட்டு வரி பண்ணுறதுக்கு ஏற்பாடு. அதுக்கப்புறம் 20 ரூபாய்க்கு ரிவைவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து நார்மல். இதெல்லாம் மறக்கவும் முடியாது. அந்த ரொம்ப புதுசாக தான் இருக்காங்க. அதனால் நான் குடும்பத்தை சாருக்கு நன்றி சொல்கிறேன். இத்தனை 8 பிள்ளைங்க, 13 பேர பிள்ளைங்க, 11 கொழு பேர பிள்ளைகள், மொத்தம் 32 பேர். அதனால் சேர்ந்து இந்த அம்மாவுடைய 14 கொண்டாட ரொம்ப சந்தோஷம். இந்த பிறகு வீட்டில் ஒரு பேசி விருந்து எடுத்தீங்கன்னா அவசியம் எல்லாரும்
மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே எபினேசனீர்தானையா இதுவரை உதவி நீரே எபினேசனீர்தானையா இதுவரை உதவி நீரே எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா சுகமானேன் சுகமானேன் அழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா
மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே